கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் என்கிற முறையில் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாகவும் தமிழ்நாட்டின் மீது பற்றும் பாசமும் கொண்டு இறுதி வரை தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர் எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதல்வராக பல முறை இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரால் பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிப்பதற்காக கும்பகோணத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை தெரிவித்தார்கள். 28/4/25ஆம் தேதி உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் ஒரு மசோதாவை அந்த அவையிலே முன்மொழிகிறார்கள். அதற்கு பிறகு 28 மசோதா தாக்கப்படுகிறது. 29ஆம் தேதி அந்த மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறுகிறது. நிறைவேற்றப்பட்ட மசோதாவை கவர்னர் அவர்களுக்கு அன்றைக்கே அனுப்பப்பட்டு அனுமதிக்காக கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த மசோதா சட்டமாக்கப்படாமே இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கவர்னர் அதில் கையொப்பமிட்டு அனுப்பவில்லை. மேலும் கவர்னர் கையொப்பமிடுவதற்கு பதிலாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சட்ட மசோதாவை கவர்னரே கையெழுத்து போட்டு அதை திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு அதை அனுப்பி வைத்திருந்தால் நேரம் சட்டமாக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகம் முழு வடிவிலே உருவாகி இருக்கும். ஆனால் அதற்காக நிலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திப்பிராஜபுரம் என்கிற பகுதியில் 54 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதற்கு இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளும் அங்கே இருப்பதற்காக எல்லா நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதுக்கு இதுவரை ஒப்புதல் தரவில்லை என்றால் இங்கே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் அல்லது திருப்பி கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்படாமல் இருக்கின்ற காரணம்தான் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தளபதி முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். இதற்கு நீங்கள் திருப்பி அனுப்புங்கள், கவர்னருக்கு திருப்பி அனுப்புங்கள், அவருக்கு அறிவுரை கூறி இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் சட்டப்படி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற அறிவுரையோடு நீங்கள் அந்த கடிதத்தை அந்த மசோதாவை திருப்பி அனுப்புங்கள் என்று கோரி இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அனுப்பி ஏறத்தாழ 14/7/25 அன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதா இன்று வரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. ஆகவே அதற்கு உரிய பதில் எதிர்பார்த்துத்தான் இன்றைக்கு தளபதியார் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்திற்கு இதுவரை பதில் இல்லை. உடனடியாக அதை கவனித்து கவர்னருக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். பார்த்துட்டு வந்தோம். பெட்டிஷன் கொடுத்தாச்சு, தலைவருடைய பெட்டிஷன் வந்து கொடுத்தாச்சு. ஹைதராபாத்தில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு இங்கிருந்து இமெயில் மூலம் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அங்கே இருக்கிற பெரிய அதிகாரிகள் இப்போ யாரும் வந்து இங்கே குடியரசுத் தலைவர் இந்த ஆஃபீஸில் யாருமே கிடையாது. கடிதத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் லீகல் ரெமெடியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்து தான் அவங்க அனுப்பணும். அது முறைப்படி வந்து சட்டப்படி அதை வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சு கவர்னருக்கு அறிவுரை கூறணும். நீங்களே கையெழுத்து போட்டு அனுப்பணும். இல்லைன்னா அதுக்கு திருப்பி அனுப்பணும். சட்டமன்றத்துக்கு திருப்பி முன்னுதாரணம். அது என்ன நடக்குதுங்கிறது குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்கன்னு பொறுத்து என்ன செய்ய முடியும். அது we have to wait and see. ஏற்கனவே இந்த மசோதா தொடர்பாக வந்து சுப்ரீம் கோர்ட் 3 மாசத்துல முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தது கவர்னர். அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்புல வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும்
இது தொடர்பாக ஏன் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை ஏன் குடியரசுத் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிப்பதும் மதிக்காதும் குடியரசுத் தலைவரை பொறுத்திருக்கிறது. குடியரசுத் தலைவராக இருக்கின்றவர் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் நம்ம மாநில அரசு செயல்பட முடியும். நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு கவர்னர் மேலையா அல்லது குடியரசுத் தலைவர் மேலையா? இது கவர்னர் மேல தான் நாங்கள் வைக்க முடியும். குடியரசுத் தலைவரில் எப்படி நான் குற்றச்சாட்டு வைக்க முடியும்? கவர்னர் தான் தப்பா செஞ்சு அவர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அவர் சட்டம் தெரிஞ்சு செய்கிறாரா இல்லையாங்கிறது இல்லை. விளையாட்டு புள்ள மாதிரி கவர்னர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய தன்னுடைய கடமையை சரியான நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவையற்ற முறையில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். குடியரசுத் தலைவரும் அதை கையில் வச்சிருக்க கூடாது. உடனடியாக அதை அனுப்பிச்சு கவர்னருக்கு அறிவுரை கூறி அதை செயல்படுத்தணும். ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் வர்றதை வந்து தடுத்து நிறுத்துறதா தானே அர்த்தம். அது குடியரசுத் தலைவருக்கு கவர்னர் அனுப்பிய 3 மாச காலம் ஆகுது, அவரும் இதுவரைக்கும் அனுப்பல. அது அனுப்பலைங்கிறது தான். இதுதான் இப்போ இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கமும் இருக்கிற நிர்வாகங்களும் அதை குடியரசுத் தலைவருக்கு கீழே சாதாரண மாநில அரசுகள்லேருந்து மத்திய ஒன்றிய அரசு வரைக்கும் எப்படி செயல்படுகிறது தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்களா, பாராளுமன்றத்தை பார்த்தீங்களா இன்னைக்கு? அதே போல தான் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் உள்துறையுடைய அமைச்சத்தினுடைய ஆலோசனை படித்தானே குடியரசுத் தலைவர் செயல்படுவார். உள்துறை அமைச்சர் இதுக்கு இந்த செய்தி இந்த விஷயத்துல அமைச்சர் ஈடுபட்டிருக்காரா பிரதமர் ஈடுபட்டிருக்காரான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா குடியரசுத் தலைவர் செய்ய வேண்டிய நேரத்துல அந்த அந்த மசோதாவுக்கு உரிய அவங்களே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கணும் கவர்னருக்கு. கவர்னர் வந்து நீங்க உடனடியாக அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுங்க. ஒப்புதல் கொடுக்கலன்னா காரணத்தை சொல்லி அனுப்பணும். இதுதான் சட்டத்தில் இருக்குது. அது எதுவுமே செய்யலையே அவங்க. தமிழ்நாடு அரசு மனு போட்டு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்ததுக்கு அப்புறம் ஆளுநர்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க முடிவு எடுக்காம எல்லா மசோதாக்களையும் ஒப்புதலுக்கு குடியரசுத் தலைவருக்கு அமைச்சு வச்சிடறாங்க. இது எப்படி பாக்குறது? ஆளுநர்கள் அவங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்கன்னு பாக்குறாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட பொறுப்பை தட்டி வேணுனே செய்யறாங்க. இங்க மேல இருக்கிற பிரதமர் அலுவலகத்திலிருந்து இங்க இருக்கிற அமைச்சர்கள் முதற்கொண்டு வேணுன்னு தனக்கு எதிராக இருக்கின்ற அரசாங்கங்களுக்கு கெடுதி விளைவிக்க வேண்டும், அந்த மக்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவங்க நடந்துட்டு இருக்காங்க. 3 மாசம் இருந்த அந்த இதை வந்து உச்சநீதிமன்றம் மாற்றி, ஆனா விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டதுக்கு பிறகு மாநில கவர்னர்கள் இது போன்று செயல்படுவது சரியா? விரைந்துன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம இருக்கிற கவர்னர்கள் இருக்கின்ற காரணத்தால் அந்த விரைந்துன்னு சொல்லப்படுறதுக்கு சரியான உணர்வுபூர்வமா செயல்படுறதுக்கு லாயக்கு இல்லாத கவர்னர் இருக்கிறான்னு அர்த்தம். ஏற்கனவே இது போன்று பல முறை வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்டையும் மத்திய அரசையும் கவர்னரை வந்து திரும்ப அழைக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை பல முறை பாராளுமன்றத்திலே பேசியிருக்கோம். இந்த கவர்னர் உருப்படாத கவர்னர், ஒன்றும் தெரியாத தெரியல, அரசியல் சட்டம்னா என்னன்னு தெரியாத கவர்னரா இருக்காரு. அவருக்கும் ஒன்றும் சரியா அதை வந்து இடத்துக்கு சரியான முறையில் வழிநடத்த தெரியல. அரசாங்கத்தை எப்படி வழிநடத்துவாரு? அரசாங்கத்தை வழிநடத்துற அளவுக்கு அவருக்கு தகுதி இருந்ததுன்னா பரவாயில்ல. அரசாங்கம் அவருக்கு அறிவுரை சொல்லி கூட செய்ய மாட்டேறாங்க. இந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கிளியரா இருக்குது. அவங்க செய்யறது இல்லையே மாதிரி. கவர்னர் வந்து கவர்னருடைய பதவி காலம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. தன்னுடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து கேவலமா அவர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காரு. அவரே ரிசைன் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா ஒன்றிய அரசு அவரை வெளிநடப்பணும். அது செய்யலையே அவங்க. இது நடைமுறைக்கு மாறாக இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இப்ப கல்வி நிலையங்களையும் இதுக்கு தனக்கு அது தள்ளி ஏதோ தவறான அதிகாரத்தை செலுத்துறாங்க. தவறு.